Taste the Daily. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாநகர் மாவட்டம் சூரியம்பாளையம் பகுதி கழகத்தின் சார்பில் ஆரியன்புதூரில் புதிய உறுப்பினர் அட்டை சரிபார்த்தல் மற்றும் கழக செயல் வீரர்கள் செயல் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பகுதி கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான KC பழனிசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், KV ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டைகளை சரிபார்த்து ஆலோசனைகளை வழங்கினர். இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், தமிழகத்தில் எப்போதெல்லாம் அதிமுக ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு சென்று உள்ளதாக கூறினார். தீய சக்தி திமுக கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றப் போவதும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் வளர்மதி கூறியுள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கட்சி வளர்ச்சி பணிகள் மற்றும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி, கழக செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா நாளேட்டின் செய்தி தொடர்பாளருமான பேராசிரியர் ச. கல்யாண சுந்தரம், கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான K. சிவசங்கரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் பேசிய வளர்மதி, தமிழ்நாட்டில் 1,20,00,000 குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்காமல் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் MGR மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன், மாவட்ட பொருளாளர் A. கணேசன், மாநில நிர்வாகி P. வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.